எங்கள் தோட்டத்தில் இப்போ இந்த பழம் ரொம்ப அதிகமாகவே கிடைக்கிது. பாருங்கள் எவ்வளோ அழகாக முத்து முத்தாக இருக்குன்னு சொல்லி. இந்த ரெட் கோரன்ஸ் பழத்தை கொண்டு வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதை இப்படி அதோட சாறு வரும் வரைக்கும் நல்லா மசிச்சு விடணும். ஒரு 4-5 மணி நேரம் அப்படியே விட்டதுக்கப்புறம் நான் அந்த சாறு ஃபுல்லாகவே வடிகட்டி எடுத்துக்கிறேன். நல்லாவே அந்த விதைகள் எல்லாம் பிரிம்பா வரும் வரைக்கும் சாறை எடுத்துக்கணும். நம்ம சாறு நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் கொஞ்சோன்னு தண்ணி விட்டு, தண்ணி உங்களுக்கு ருசிக்கு தேவையான எவ்வளோத்துக்கு நமக்கு இனிப்பு தேவையோ அவ்வளோத்துக்கு இப்போ சுகர் சீனி போட்டுட்டு அதை கொதிக்க விடணும். அது கொஞ்சம் கொதிச்சுட்டு வரும்போது இப்படி நுரை வரும். அந்த நுரையை எடுத்துக்கலாம். நுரையில் கொஞ்சம் சின்ன கசப்புத்தன்மை இருக்கும். அப்போ அதை எடுத்துட்டால் நமக்கு நல்ல க்ளீனான சீரப் தயாராகிடும். போட்டில் நல்லா சுடு தண்ணி போட்டு கழுவிட்டு இதை போட்டிலுக்குள்ளே அப்படியே சூடாக ஊற்றி வச்சு மூடிட்டா ரொம்ப காலத்துக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். ஒரு வாட்டி நாம் அந்த போட்டில் ஓப்பன் பண்ணிட்டா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு 1.5-2 மாதத்துக்குள்ளே நாம் அதை பாவிச்சு முடிச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளோட சம்மருக்கு ரொம்ப ஃப்ரெஷ்னு தரக்கூடிய ரெட் கோரன்ஸ் பழத்தோட சீரப் ரெடி ஆகிடுச்சு. இந்த சீரப்பை நாங்கள் மூடி ஒரு இருட்டான ரூமுக்குள்ளே வச்சுட்டா அது ரொம்ப காலத்துக்கு அப்படியே இருக்கும். ஸோ இந்த சீரப் சம்மர் டைமில் நாம் கேஸ் தண்ணிக்குள்ளே இதை கொஞ்சம் விட்டு அதோட ஐஸ் போட்டு பருகும்போது ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சி தரக்கூடிய சம்மர் ட்ரிங்க்ஸ் ரெடி ஆகிடும்.